ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சொல்லுமா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 4 நாள் கூட்டத்தின் முதலாவது நாளிலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கூட்டங்களுக்காக நான் ஜெபித்த போது, அநேக நாட்கள் போராடி கொண்டே இருந்த போது, நான் கடந்த நவம்பர் மாதத்திலே சவுதி அரேபியாவிலே இருந்த போது ஆண்டவர் இந்த கூட்டத்திற்கான தலைப்பை கொடுத்தார். அதனுடைய காரியங்கள் எனக்கு முற்றிலும் விளங்கவில்லை என்றாலும் ஆண்டவர் இந்த தலைப்புகளை தருகிறார் என்பதை அறிந்தவனாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்துக் கொண்டே வந்தேன். ஒவ்வொரு நாளும் சில நேரங்களிலே 3 கூட்டங்கள் 4 கூட்டங்களிலே பேச வேண்டியதான காரியங்கள் இருந்த போதும், சென்னை கூட்டங்கள் ஒரு விசேஷ கூட்டங்கள். சென்னை கூட்டத்தை உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் கவனிப்பாக பார்க்கிறார்கள் என்கிறபடினாலே, இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்கிற மக்களுடைய உற்சாகமும் அதிகம் என்பதனாலே நான் அதற்காக சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். மற்ற கூட்டங்களின் செய்திகள் ஒரு பக்கத்தில், அது ஒரு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் சென்னை கூட்டங்களுக்கான செய்திகளை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆகையினாலே நான் இந்த 4 நாட்களும் சென்னைக்காக மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழ் பேசுகிற அனைத்து தேவ ஜனங்களுக்கும் பிரயோஜனப்படும்படியாக சில காரியங்களை தெளிவாக பேச விரும்புகிறேன். அது தீர்க்க தரிசனமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. சென்னை கூட்டங்களிலே 2 வருடங்களுக்கு முன்னதாக நாம் அதை லைவ் டிவியிலே போட்ட போது 128 நாடுகளில் உள்ளவர்கள் உட்கார்ந்து பார்த்தார்கள். வித்தியாசமான நேரங்கள் உண்டு, ஆனாலும் உட்கார்ந்து பார்த்தார்கள். அதை என்னுடைய மக்கள் சொல்லும்போது எனக்கு நம்ப முடியவில்லை. 128 நாடுகளிலே தமிழர்கள் சிதறி இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவனை தேடுகிறவர்கள் இருக்கிறார் என்பது என்னை மிகுந்த உற்சாகப்படுத்திற்று. ஹல்லேலூயா. தமிழ் ஜனங்களை குறித்து ஆண்டவர் தேசங்களிலே ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்பது என்னை இன்னமும் உற்சாகப்படுத்திற்று. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோடு கூட டேவிட் என்கிற ஒரு சகோதரன் தமிழ்நாட்டிலிருந்து ஊழியம் செய்யும்படியாக வந்திருந்தார். அவர் பின்னதாக திருமணம் செய்தார். பெரிய தீவிரவாதி என்று நான் சொல்ல மாட்டேன், பேசும்போதே நிதானமாய் மெதுவாக பேசுவார். எனக்கு முன்னதாக நிற்பதற்கு அவருக்கு தைரியமும் கிடையாது. ஒரு நாளிலே தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்து சொன்னார், அண்ணன், ஆண்டவர் எங்களை ஜப்பான் போக சொல்கிறார். உனக்கு ஹிந்தியே வரமாட்டேங்குது, நம்ம ஜப்பானில் போய் என்னடா கழட்ட போறேன்? அப்படித்தான் நான் அவரை கிண்டலாகத்தான் கேட்டேன். அவரிடத்தில் நான் சொன்னேன், கொரியா தேசத்தின் மக்கள் ஜப்பானியர்களை போல இருக்கிறார்கள், கலரா இருக்கிறார்கள், சப்ப மூக்கோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரமும் அதுதான், சீதோஷ்ண நிலை அதுதான். ஆகினாலே அவர்களை வைத்து ஆண்டவர் அதை செய்யட்டும். நீ கொஞ்சம் சிரிச்சாதான் தெரியல எங்க இருக்கிறன்னுட்டு. நீ போய் அங்க என்னடா செய்ய போற என்று சொன்னேன். நீ போய் ஜெபித்து வா என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டேன். போகும்போதே அவர் கதவை திறக்கும் போதே நான் சொன்னேன், கல்யாணம் பண்ண தரிசனம் மாறிட்டாடா அப்படின்னு கேட்டேன். ஹல்லேலூயா. அவர் சிரிச்சிட்டு போயிட்டார். மறுபடியும் சில நாட்கள் கழித்து மறுபடியும் வந்தார், அண்ணன் உங்களை பார்க்க வேண்டும், நான் ஜப்பான் போகிறது தீர்மானித்து விட்டேன்.
அதற்கு பிறகு நான் அவருக்கு வழிகளை சொல்லிக் கொடுத்தேன், எப்படி ஜப்பானுக்கு போகிறது என்று. இன்றைக்கு கடந்த நவம்பர் மாதத்தின் இறுதியிலே அவரும் அவருடைய மனைவியும் மிஷனரிகளாக பீகாரிலிருந்து ஜப்பானுக்கு சென்று விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவர் எனக்கு, நான் ஏர்போர்ட்டில் இருந்து, சென்னை ஏர்போர்ட்டில் அவர் எனக்கு அனுப்பினார். அண்ணன், ஐ எம் ஜஸ்ட் about to get into the flights என்று சொன்னபோது நான் என்னுடைய அறையில் முழங்கால் படி விட்டு அவருக்காக நான் ஜெபித்தேன். என்ன சொன்னேன் தெரியுமா? ஆண்டவரே, தமிழ் மக்களை கொண்டு தான் உலகத்தில் கிரியை செய்யணும்னா அதை தடுக்கிறதற்கு நான் யார்? பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தமிழ்நாட்டில் உண்டாக்குறதுக்காக நன்றி, முழு கலரை கொடுக்காததுக்காக நன்றி. ஆனால் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்புற மாத்திரம் இன்னொரு பலத்தை கரதும். ஹல்லேலூயா. God has something to do in these last days through you and you. That's why we as a team take good effort to make you understand. நீங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னையில் உள்ளவர்களும் பீகாரில் வந்திருக்க என்னுடைய அருமை சகோதரர்களும் என்னுடைய அருமை குமாரர்களும் என்னுடைய அருமை டீம்காரர்களும் இத்தனை பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். கர்த்தரோடு கூட தன்னுடைய கிரியை நடப்பிப்பார் என்று பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே உங்களுக்கு 4 பக்கங்களில் நெருக்கம் இருக்கிறதை நீங்களும் நானும் நன்றாக அறிவோம். தென்னிந்தியாவில் இருக்கிற உங்களுக்கே இத்தனை நெருக்கம் என்றால் வட இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு அதிக நெருக்கங்கள் உண்டுதான். 4 பக்கத்திலே நாங்கள் நெருக்கப்படுவது போல காணப்பட்டாலும் ஒரு காரியத்தை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். அரசியல் ரீதியாக நெருக்கப்படுவதை நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள். இன்றைக்கு ஆன்மீகத்திலையும் நாம் தாக்கப்படுகிறோம், அரசியல் ரீதியாக தாக்கப்படுகிறோம். இது கவுனாக்கரைக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் ஆவிக்குரிய நடன கலைஞர்களும் நம்மை தாக்குகிறார்கள். எப்படின்னு முழின்னு முழிச்சு கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத நேரத்தில் உங்களுக்கு தேவன் செய்தியை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று விசுக்கிறேன். இந்த 4 நாட்கள் நான் பேச போகிற செய்தி, முதல் தலைப்பு உள்ளே வா. வரும் நாட்களில் வெளியே வா. ஓஹோ. அதற்கு பிறகு கொண்டு வா, அதற்கு பிறகு ஏறி வா. 4 காரியங்களை தெளிவாக ஆண்டவர் பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு செய்தியாக இருக்கும். ஆகையினால பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, உள்ள வர்றதுக்கு ரெடியா இருங்க. அல்லேலூயா. உள்ளே வா என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தம் நமக்கு தெனிக்க வேண்டும் என்பதற்காக சில வசனங்களை முதலாவது சொல்லிவிட்டு நான் சில காரியங்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும், செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும். நன்றாய் கவனியுங்கள். இந்த தேசத்தின் மேலே இன்னும் வருகிற நாட்களிலே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறலாம். தேவ ஜனத்துக்கு கூட இது பொருந்தும், தேவ சபைகளுக்கும் பொருந்தும். மறுபடியும் வாசிக்கலாம், அருமையான வசனத்தை சகோதரன் வெஸ்லி வாசிக்க கேட்கலாம். விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். போதும், கவனியுங்கள். வரும் நாட்கள் எளிதானவைகள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உயர் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளோடு எனக்கு இருக்கிற தொடர்பின் நிமித்தமாக அங்கே நடக்கிற கள்ள ஆலோசனைகளின் சில காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். தென்னிந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு தெரியாதவைகள் வட இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகையினால இன்னமும் போராட்டங்கள் வரலாம், இன்னமும் ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் அடிக்கப்படலாம், சில தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறதும் தடுக்கப்படலாம், இன்னமும் ஜெப ஆலயங்கள் தரைமட்டமாக்கப்படலாம். விக்கினத்தின் மேல் விக்கினம் இன்னமும் வரும். ஆனால் அந்த நேரத்தில் தேவை தீர்க்கதரிசியே.
தேவ வார்த்தையை உடைக்கிற, தேவ வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை உந்துவிக்கிற தீர்க்கதரிசியினிடத்திலே அவர்கள் வசனத்தை தேடுவார்கள். ஆனா நம்ம தீர்க்கதரிசியோ, உன் மொபைல்ல போன் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பாரு, 9141 வந்திருக்கா, வந்திருக்குது. இவன் பிளாக் மேஜிக் செய்யறான். நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அட்டே அப்பா என் மொபைல்ல இவன் சொல்ற மொபைல் நம்பர் போன் எப்படி வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அருமையானவர்களே, தமிழகமே புரிந்துகள். We think that somebody says என் போன் நம்பரை சொல்லியாச்சுன்னா அவருக்கு வெளிப்பாடு வரணும்ட்டு. No, no. இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு அவசியமில்லை. தேவ ஜனத்தை தெளிவான வார்த்தையும் பேசி தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறோம். எல்லாரும் ஒருபடியா பாக்குறீங்க, யாரோ போன் நம்பரை சொல்லி போன் நம்பர் போட்டேன். உங்க ஊர்ல நடந்ததுதான், என்கிட்ட வீடியோ இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம ஊர்ல நடக்கிற நமக்கே தெரிய மாட்டேங்குது. 3000 கிலோமீட்டர்ல இருக்கு, இவருக்கு மட்டும் எப்படி தெரியுது? நான் இங்கே உளவாளியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, இங்கே உளவாளியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. உங்கள் ஊரில் நடக்கிற அட்டகாசங்கள் நீங்கள் இன்னும் சரியாக எழும்பலைங்கிறத காட்டுது. ஹலோ, கவனியுங்கள். அவர்கள் தீர்க்கதரிசியினிடத்தில் தேவ வசனத்தையும் ஆலோசனையும் தேடுவார்கள், ஆனால் கிடைக்காமல் போவார்கள். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா, என் ஜனமே நீ போய். அதற்கு முன்னதாக கொஞ்சம் வாசிக்கலாம். 16, 17, அதுக்கு பிறகு 20 வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு. 16 வாசிங்க விஸ்லே. அவர்கள் கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, பேறு காலம் சமீபத்து இருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். சபையினுடைய பெரிய கூக்குரல் கேட்கிறது. ஆண்டவரே, ஓப்பனா ஜபிக்க முடியல, ஸ்பீக்கர் வைக்காம ஜபிச்சா 22 பேரை நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போட்டாங்க. உங்க ஊர்ல மாம்பலத்துல 22 பாஸ்டருங்க கூடி ஜெபம் பண்ணாங்க, ஸ்பீக்கர்லாம் வைக்கல. போலீஸ்காரங்களுக்கு யாரோ 100 நம்பருக்கு அடிச்சுட்டாங்க. போலீஸ்காரங்க 22 பேரையும் கூட்டிட்டு போங்க. நானா இருந்தேன்னா அங்க பாதுகாப்பா நாங்க ஜெபம் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி அங்க ஜெப கூட்டத்தை ஆரம்பிச்சிருப்பேன். உங்க ஆளுங்க என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எங்கள் ஆளுங்க அப்படி தான் பண்ணுறாங்க. உள்ளே போனால் உள்ளே பாட்டு போட்டுடுறான், அவன் போலீஸ்காரன் சேர்ந்து ஆடுறான். ஆக மொத்தம் கடைசியில் நீங்கள் நல்லதான் செய்கிறீங்க, வெளியே இருக்கவன் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லி வெளியே இருக்கவனை உள்ளே போட்டு எங்கள் ஆளை உள்ளே விட்டுறான், வெளியே விட்டுறான். உங்கள் ஆட்கள் உள்ளே போய் புலம்பக்கூடாது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாங்களா, அப்படி நடக்கும்போது அந்தரங்கத்திலே வேண்டுதல் செய்தோம். 17வது வசனம் சொல்லுது, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார் 20வது வசனம், என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். Tamil Nadu churches, come on, I want to tell you, a time has come, you must get in. Amen. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். உள்ளே வந்து விடு. என்னையா பயப்படாதுன்னு சொல்றது நீங்க தான், பயப்படாம நிக்கணும்னு சொல்றது நீங்க தான், நீதிமான் சிங்கத்தை போல நிப்பான்னு சொல்றது நீங்க தான் போதிக்கிறீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு சொல்லி நிறைய சாட்சி சொல்றீங்க. இப்ப என்னடா நான் உள்ள போய் ஒளிச்சிக்கன்னு சொல்றீங்க. நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக, உங்கள் கண்களை தெளிவிக்கும்படியாக ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கும் நாளைக்கும் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன்.
என்னோடு கூட சேர்ந்து நன்றாக வேகமாக இந்த காரியங்களை பார்க்கும்படியாக தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை நீங்களும் நானும் ஒருவேளை சிலருடைய கட்டாயத்தின் பேரில் வாசிக்காமல் விட்டிருக்கலாம். ஏனென்றால் நான் கல்லூரியிலே படிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்த மற்ற மதத்தினை சேர்ந்த வாலிபர்கள் நம்முடைய வேதம் பரிசுத்த வேதம் அல்ல என்பதை சொல்லுவதற்காக, டேய் ஜெபக்குமார், நீ போய் முதல்ல ஆதியாகமம் 19 படிடா, உங்க வேதம் பரிசுத்த வேதம் எழுதி இருக்குது, அது பரிசுத்த வேதம் அல்லன்னு சொல்லி என்னை கிண்டல் அடிப்பார்கள். கவனியுங்கள், அந்த 19வது அதிகாரத்தின் அவலட்சணமான காரியங்களை சொல்லி சொல்லி எங்களை கிறிஸ்தவ மாணவர்களை உருவ குத்துவது போல பேசுவார்கள். ஆகையினால ஆதியாகமத்தை படிக்கும்போது நானும் கூட 19வது அதிகாரத்தை அதிகமாக வாசித்ததில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களோடும் என்னோடும் கூட ஒரு தெளிவான காரியத்தை பேச விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு உணர்த்தி வைப்பதாக என் இயேசு சொன்ன வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் இயேசு சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு அடிக்கடி சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமாக ஞாபகப்படுத்தாத அந்த வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். லூக்கா 17வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 28வது வசனம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். 30வது வசனம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு அட்டஸ்ட் பண்ணின, ஆண்டவராகிய இயேசு காண்பித்து கொடுத்த அந்த லோத்தின் நாட்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை முதலாவது திருப்ப விரும்புகிறேன். அதிலிருந்து ஆண்டவர் உங்களை உள்ளே இழுக்க விரும்புகிற சந்தர்ப்பத்தை, அந்த சம்பவத்தை, அந்த காரியத்தை சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கவனியுங்கள் அருமையானவர்களே, லோத்தின் நாட்களிலே நடந்ததை புரிந்து கொள்வதற்கு புரியாத சிலருக்காக சில அடிப்படையான காரியங்களை காண்பித்து கொடுத்து விட்டு அந்த அதிகாரத்திற்குள் உங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். லோத்தை குறித்து ஆண்டவருடைய பிரதான சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கிற பேதுரு சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது 6 இருந்து வாசிக்கலாம். 6, 7, 8 வசனத்தை வாசிக்கலாம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நன்றாய் கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டிலே பேதுரு அப்போஸ்தலன் லோத்தை குறித்து எழுதும் போது இப்படி எழுதுகிறார். பீலையாமை கொடுத்து எழுதும் போது அவன் பொருளாசையில் சார்ந்து போன தீர்க்கதரிசி என்று வேகமாக சொல்லுகிற அதே பேதுரு இந்த மாம்ச சிந்தையோடு வாழ்ந்த லோத்தை பார்த்து ஒரு காரியத்தை எழுதுகிறான். என்ன? நீதிமானாய லோத்து, நீதி உள்ள இருதயத்தை உடையவனாய லோத்து என்று எழுதுகிறான். கவனியுங்கள் அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பாடம் பகுத்து மன்னமாக ஆண்டவர் காண்பிக்கிற காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த நீதிமான் ஆவது என்ன என்பதை நான் புதியவர்களாக, இதுவரை கிறிஸ்துவின் நாமத்தை ருசிக்காதவர்களாக, கிறிஸ்துவின் நாமத்தை அடையாளம் காட்டிக்கொள்ளாத சிலர் இருப்பீர்கள் என்பதனாலே நான் அவர்களுக்காக இதை சொல்லிவிட்டு நான் இந்த வசனத்தின் ஆழங்களுக்குள்ளே உங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கையில் நம்மை நீதிமானாக மாற்றுவதற்கு என் ஆண்டவர் தம்முடைய உதிரத்தை சிந்தினார் என்பது நீங்களும் நானும் அறிந்திருக்கிற பெரிய உண்மை. என்னுடைய கிரியைகளினால அல்ல, என்னுடைய பக்தியினால அல்ல, என்னுடைய சக்தியினால அல்ல, என்னுடைய உடலை பாழ்படுத்தினதுனால அல்ல, ஆண்டவர் எனக்காக செய்து முடித்தது என்னை நீதிமானாக மாற்றினது. நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? நன்றி. வாசிக்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம்
ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவன் சொல்லுகிற அந்த காரியத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இந்த அதிகாரத்தின் ஆழங்கள் குழுங்களை எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம், 19வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, மனுஷனாகிய முதல் மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அனைத்து பேரும் பாவிகளாக ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்கிற வார்த்தையை பவுல் தெளிவாக எழுதி இயேசு கிறிஸ்து செய்ததை அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறார். பாருங்கள், 9வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது, நமக்காக மரித்தவரும் நமக்காக உயிர்த்தவரும் அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இதை இன்னமும் கொலோசியருக்கு எழுதும் போது அழகாக எழுதுகிறார். வாசிக்கலாம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் சில வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் பவுல் இதே காரியத்தை எழுதும்போது எழுதுகிறார். 21வது வசனத்தை வாசிக்கலாம். முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்னை ஒப்புரவாக்கின நீதிமானாக மாற்றிவிட்டார். கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீனைக்கையிலே உம்மை அல்லாஹ் வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே. கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக்க தத்தம் செய்த என் ஏசையா எத்தனைதான் துரோகம் நான் செய்தேன் அத்தனையும் நீ மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீழாய் தத்தம் செய்தே நின் சேவைக்கே. திருக்கிரியைகளினாலும்
மாறி போய் மனதிலே மனதிலே சத்துருக்களாயிருந்த என்னை உம்முடைய பரிசுத்தராக நிறுத்தும்படி, குற்றமற்றவனாக நிறுத்தும்படி, எனக்காக பலியான அவரை நான் நோக்கி பார்க்கும் போது என்னை நீதிமானாக்குவதற்கு அவர் இத்தனை விலைக்கரியம் செலுத்த வேண்டுமோ என்று அலறுகிறேன், அடிமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஆகையினாலே அந்த நீதிமானாகிய லோத்துவுக்கு ஒரு நீதியுள்ள இருதயம் இருந்தது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. நீதிமானா ஆன உடனே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நீதியுள்ள இதயம்னு சொன்னா, ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்வது எளிது. I want to tell you, if I become a righteous man, my righteous heart is pricking me every time. நான் ஒரு நீதிமானா மாறின உடனே நீதி உள்ள இருதயம் என்ன குத்துது. குத்தலன்னா அது என்னமோ நீ நீதிமான் ஆகிறதுல வழியில நிக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீதி உள்ள இதயத்தை உடையவனாய லோத்து படுகிற பாட்டை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் அங்கே நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். 2 தேவதூதர்கள் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும்படியாக சோதோமுக்கு வருகிறார்கள். அவர்களை லோத்து தன்னுடைய வீட்டிலே தங்க வைக்கிறதற்காக அவர்களுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவளை உள்ளே தங்க வைத்தான் என்கிற கதை உங்களுக்கு தெரியும். அப்படி அவன் தங்க வைத்திருந்த போது ஒரு காரியம் அங்கே நடந்தது. என்ன வாசிக்கலாம்? 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனுஷராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு. நல்ல கவனிங்க, இது தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிறத பாருங்க. எங்கேயாவது ஒரு சின்ன காரியம் கூட்டம் சொன்னா உடனே 4 பக்கத்துல இருந்து இந்த மாதிரி ஆட்கள் உங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் அல்லவா? கிழவர் முதல் குமரர் வரை எல்லாரும் ஏதோ ஒரு கோஷம் போட வேண்டும் என்று சொல்லி கோஷம் போட்டு உங்களை நெருக்குகிற அந்த நிலைமை அன்றைக்கு லோத்துவுக்கு ஏற்பட்டது. From head to foot everybody was against Lot. Against Lotல அவங்களுக்கு அசிங்கத்தின் மேல அவ்வளவு பிரியம். பக்கத்தில் இருங்க சொல்லுங்க, நீதிமான நெருக்கிறீங்கன்னா அந்த ஆளுங்களுக்கு அசுத்தத்தின் மேல அவ்வளோ அலாதி பிரியம். விளங்குதா? ஆமா, அதனாலதான் அவங்க இந்த காரியத்தை செய்யறாங்க. நான் இதை குறித்து பின்னால் சொல்றேன் கொஞ்சம். ஆனா நல்லா கவனிங்க. எல்லாரும் எல்லாரும் நெருங்கினார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து 7வது வசனம், சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் ஒரு சில காரியங்களை கொஞ்சம் குறிப்பாக பேசும்படியாக நான் இந்த வசனங்களை வாசிக்கிறேன். 9வது வசனம், அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிறோம், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கட்டினார்கள். 10வது வசனம், அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே காண்பித்து கொடுத்தேன். You are pressed in every corner. You are pressed in every side. Now I pull you in. Amen. Yes. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சபைகளுக்கு என் சத்திய வேதம் சொல்லுகிறபடி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட அந்த திருச்சபைக்கு 4 பக்கங்களிலேயும் நெருக்கம். அவர்கள் நமக்கு கொடுக்கிற பெயர் பரதேசி. ஹலோ,
ஆமா, இந்த நாடு இந்துக்கள் உரியது, ஆகையினால அவர்கள் தான் இருக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் போய்விடுங்கள் என்றும் சொல்லுகிறவர்களும் 2021 காலி பண்ணித்தான் ஆவம் என்று அவர்கள் கத்துகிறது உங்கள் காதுகளிலே கேட்டிருக்கலாம். It is nothing new. I want to show you from the first book itself. It's not new. When you are a righteous person, this world will stand against you. நீ நீதிமானாய் இருந்தால் இந்த உலகம் உன்னை பகைத்துத்தான் ஆகும். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்தார் அல்லாததினால இந்த உலகம் உங்களை பகைக்கும். நம்புற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்னையா இவ்வளவு நாள் இல்லையா, இந்த 3 வருஷம் தான் இங்கே மேலே ஒருத்தன் வந்தான், அதுக்கு பிறகு தான் இப்படியா வந்துட்டியா சொல்கிறீங்களா? முன்னாலே இருந்தது, முதல்லையே இருந்துச்சு, அன்னைக்கே இருந்துச்சு. ஆதியாம காலத்தில் இங்கே பக்கத்தில் வந்து சொல்லுங்க, ஆதியாம காலத்திலே இருந்துச்சு. நீதிமானி நீ என்றைக்கு ஆகிறியோ அன்றைக்கு 4 பக்கமும் நெருக்கப்படுவாய். ஏன்னா அவங்களுக்கு அசுத்தத்தின் மேல அவ்வளோ வாஞ்ச, அசுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். அதனால நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதை பார்த்து அவனால் பொறுக்க முடியாது, அவனால் சகிக்க முடியாது. ஒரு லஞ்சம் வாங்குற எல்லா ஆபீஸ்ல நீ லஞ்சம் வாங்காம இருந்தா உனக்கு எல்லாரும் எதிர்த்து உனக்கு டிரான்ஸ்பர் போட்டுருவான். அப்படிதானே? ஆமா, நீ நீதி உள்ள ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தா உனக்கு டிரான்ஸ்பர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓபிஎஸ் நாலஞ்சதான், இபிஎஸ் நாலஞ்சதான், யூபிஎஸ் நாலஞ்சதான், எந்த எஸ் நாலஞ்சு செய்யும். அவங்களுக்கு நீ அசுத்தத்தை நீ காணிச்சிருவ. அல்லோ, நமக்கு இதுல என்ன ஆச்சரியம்? இது என்னையா ஆச்சரியம்? இதுக்கு நான் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. நீங்க யாராவது வந்து உங்களை எதிர்த்தாங்கன்னா சொல்லுங்க, ஆதியாமத்து காலத்திலே நடந்ததுதான். சொல்லுங்க, ஆதியாம காலத்தில் நடந்ததுதான். லோத்துவையே விடல, அந்த சோத்து மாடன் லோத்துவே விடல, ஒன்ன விடுவானா? நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் அல்லவா? நல்லா கவனிங்க அருமையானவர்களே. அங்க நடக்கிற ஒரு பிரஷர் நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். இதுல நீதிமானுடைய நிலைமையும் சொல்லி நீதிமானுடைய வழிகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லதை தான் காண்பித்து கொடுக்கிறோமே. If I believe I am a righteous person because of the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான் என்று நான் அறிந்திருந்தேன் என்றால் இவனை போல நீங்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் காண்பிக்கிறேன். நல்ல கவனிங்க. வெளியே 4 பக்கமும் கிழவர் முதல் குமரர் வரை வந்து நெருக்குகிறார்கள். லோத்தை, give us those people, அதை கொடு, அவர்களை கொடு, நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கத்துகிறார்கள். லோத்து வெளியே போய் என்ன லாங்குவேஜ்? சகோதரரே, நீ இதை சொல்லிதான் கேட்ட, அவன் உனக்கு சகோதரனா? நண்பனேன்னு சொல்லுப்பா. பக்கத்தில் சொல்லுங்க, சகோதரன் சொன்னா அது வேறப்பா. சக உதிரத்தினால் சம்பாதிக்கப்பட்டவன் தான் சகோதரன். நண்பனேன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்டு எண்ட் ஆகும். ஹலோ, ஃப்ரெண்டு என்னைக்காவது எண்ட் ஆகும். அதுக்கு பேரு ஃப்ரெண்டு. அது தேவைன்னா வாங்கிடலாம், தேவைன்னா விட்டுடலாம். ஆனா சகோதரன் சொன்னா சக உதிரம் பாய்கிறவன். ஆகையினால அவனை போய் சகோதரனே அடே பக்கத்தில் சொல்லுங்க. தீமையை செய்கிற அசுத்தத்தை நடப்பிக்கிற, சொல்லுங்க பார்க்கலாம். தீமையை செய்கிற அசுத்தத்தை நடப்பிக்கிற அவர்களை சகோதரர்கள் என்று நினைக்கிறாயோ? என்ன சொன்னாங்க? பிரதர், நம்ம லவ் பண்ணும் பிரதர். ஆண்டவர் என் இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு யூதாஸ் வாரான். அதுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் கம்யூனியன் சர்வீஸ் இவர் கையால தான் வாங்கினா. என் இயேசு சகோதரன் சொல்லல, சிநேகிதனே. நாங்க கிறிஸ்துமஸ்க்கு கேக் கொடுப்போம், நீங்க இது கொடுங்க, நாங்க வாங்கிடுவோம். என்ன நம்ம சகோதரர். இயேசு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கய்யா. இயேசு இதுவரைக்கும் என் பிள்ளைகளேன்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க, நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனிங்க. வேதத்தை நம்ம சரியா படிக்கிறதும் இல்லை, பிராக்டிஸ் பண்றது இல்லை. இப்ப பாட்டுக்காரன் செல்லமேனு உன் பிள்ளைய கூப்பிட்டு காக்குறான். சொல்லும் சி வீட்டில் இருக்காவா? அப்படி சொல்லியிருந்தா அவன் செல்லம் சொல்லுவானா? செல்லம் வீட்டில் இருக்காப்பா.
உடனே சொல்லுவான், ஏசு 33 வயசுல எல்லாரையும் பார்த்து பிள்ளைங்கன்னு சொல்ல. நீ பிள்ளைங்கள்னு சொல்லுப்பா, நான் ஒத்துக்கிறேன். நீ பெத்திருந்தா, ஆவிக்குரிய மேல பெத்திருந்தா, நல்லா கவனிங்க, சொல்லும் சொல்லும் அப்படின்னு நமக்கு லிசன் லிசன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க வந்து செல்லம் செல்லங்கிறதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவ பயம் சுத்தமா போச்சுது. வாசிக்கலாம் லேவியராகமம் 19வது அதிகாரம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லெவிட்டிகஸ். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர். நல்லா கவனிங்க. அப்போ பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது, வயதானவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது, தேவனுக்கு பயப்படுக. எல்லாரும் சொல்லுங்க, பின்னால உள்ளவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பயம். அதனால தான் தாவீது ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டுக்காரனை பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம். அங்க என்ன சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? 11வது வசனம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹலோ. அப்ப பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னது? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ அங்க செல்லம் அப்படின்னு அதுக்கு கர்த்தருடைய பயம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதா? ஹலோ. ஓ வாயிலையா அவன் இவன், வயசு 30 வரல, அவன் இவன், நாக்க வெட்டிடுவேன், வெண்ண கொய்யா, எங்கடா படிச்ச, எங்க படிச்ச? என் தம்பி, ஆண்டவர் உன்னை தம்பின்னு கூப்பிட்டான்னு சொன்னியே, உன்னை தம்பின்னு கூப்பிட்டாரு, தம்பி வாடா அப்படின்னு சொன்னான்னு ஆண்டவர் உன்னை தம்பின்னு கூப்பிட்டாருன்னா ரத்தத்தினால வாங்கினண்டான்னு சொல்றதுக்கு தான் சொல்றாரு. செல்லன்னு கூப்பிடுறதுக்கு கூடாதுங்க எவனாவது. இனிமே தமிழ்நாட்டில இருந்து இந்த செல்லங்கிற வார்த்தை கேட்டதுன்னா உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பேன், உங்ககிட்ட தான் கணப்பேன். அங்கிருந்து நாங்க AK-47 உள்ள ஆட்கள் சனிக்கிழமை கொண்டு வரேன். அந்த ஆளுங்களை தான் கொண்டு வந்து என்ன உறவு தெரியாம இருக்கிறப்பா. ஏனென்றால் தேவனுக்கு பயப்படு. பிள்ளைகளே வாருங்க, உங்களுக்கு கர்த்தருடைய பயத்தை சொல்லிக் கொடுப்பான். கர்த்தருக்கு முன்னதாக பயப்படுகிறது எப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் தாவீது, பாட்டுக்கார தாவீது. எல்லாரும் காட்டிலும் அதிக பாட்டு பாடினவன் மாத்திரமல்ல, அவன் 23ஆம் சங்கீதத்தில் உலகத்தில் எத்தனை பாட்டு உண்டாயிருக்கு தெரியுமா? 2 மில்லியன். 23ஆம் சங்கீதத்தை வச்சே பாட்டு பாடினவங்க 2 மில்லியன். அதாவது 20 லட்சம் பாட்டு இல்ல, 20 லட்சம் பாட்டு. அந்த பாட்டுக்காரர் சொல்றாரு, வாங்கப்பா உங்களுக்கு பிள்ளைங்களே நான் பயப்படுற பயத்தை சொல்லி கொடுப்பேன்னு சொல்றாரு. பயப்படுற பயம் என்ன இருக்குது அவருக்கு தெரியும். நரைத்தவனுக்கு முன்னாதாக வெண்ண கொய்யா டேஷா கழுதா கற்பூர வாசனை. அருமையான தேவஜனமே, தமிழ்நாடு கெட்டு போயிருதியா? கெட்டு போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உருவாக்காத எந்த ஆராதனையும் கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அது நம்புறவங்க மாதிரி 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே அது நடக்காதபடி காத்துக்கொள்வீராக, நடக்காதபடி காத்துக்கொள்வீராக, நடக்காதபடி காத்துக்கொள்வீராக. லோத்து, நீ அன்பு காட்டுறது போல தெரியுதுப்பா, நான் யூஸ் பண்ற டேர்ம் சரியில்லடா. என் இயேசுவை பார், சிநேகிதனே, நேற்று வரைக்கும் என் தட்டில் சாப்பிட்டடா, நேற்று வரைக்கும் நான் உனக்கு சோறு போட்டேன்டா, நேற்று வரைக்கும் பிச்சை அப்ப துண்ட உனக்குத்தாண்டா முதல்ல கொடுத்தேன், நேற்று வரைக்கும் என் ரத்தத்தின் அடையாளமாகிய அந்த காகிதத்தை கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு மாறிட்ட, நீ மாறிட்ட, நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானாவே வந்து நிக்கிற. அதனால அவன சிநேகிதனே, ஃப்ரெண்ட். பக்கத்தில் உங்க கையை பிடி சொல்லுங்க, யார்கிட்ட உறவு கொண்டாலும் உறவை புரிஞ்சு சொல்லுங்க, உறவை புரிஞ்சு அவங்களோடு இணைஞ்சிருங்க. இவரு சோதோமுக்குள்ள இருக்க வேண்டிய ஆளு இல்லை. முதல்ல அதை சொல்லணும்.
எதுக்கு இவர் இப்ப சகோதரன் வந்துட்டாரு? இவர் முதல்ல அவங்க சித்தப்பா பெரியப்பா ஆபிரகாம் காட்டி கொடுத்தாரு. என்ன காட்டி கொடுத்தாரு? எகிப்தை காட்டி கொடுத்தாரு. எங்க போடான்னு சொன்னோன்னே எகிப்து மாதிரி இருக்குன்னு சோதோமுக்கு போயிட்டு சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டான். ஆதியாகமம் 14வது வசனத்தில் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் சோதோமுக்குள்ள போயிட்டாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உலகம் ஒரே நாளில் உங்களை இழுத்து போட்டுறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்கும். முதல்ல ஒரு சீரியல் பார்ப்பீங்க, அதுக்கு பிறகு பக்கத்தில் பஸ்ஸில் போக வேண்டியது நேரிச்சுன்னா அக்காட்ட காப்பீங்க, அக்கா நேரத்து சீரியல் பார்த்தீங்களா, அந்த ராதிகா எங்கே போனா உனக்கு என்ன, உன் மருமகா எங்கே போயிருக்கான்னு பாருமா. ஏன்னா சீரியலில் ராதிகா போகும்போது இவங்களுக்கு கரண்ட் போயிட்டான். பக்கத்தில் இருக்க அக்கா சொல்றா, எதுக்குக்கா நீங்க பார்க்கலையா, கரண்ட் போயிட்டு பாவி, நீ பாத்தியா? பார்த்தாங்க. ராதிகா எங்க போனா? பின்னால இருந்து ஒரு சொல்றேன், ராதிகா எங்க போவா? அவ வீட்டுக்கு போவா. கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து 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 உள்ளேயா போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க போயிட்டு I am in Sodom. டேய், உங்க பெரியப்பா கூடாரத்தில் இருக்கிறாருடா, நீ பட்டணவாசியாகி பட்டணத்தில் நடுவில் இருந்துட்டு அப்படியே சுத்தி பார்க்கறியன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒண்ணு செஞ்சாரு, ஒரு யுத்தத்தை அனுப்பி அவன் வீட்டை காலி பண்ண வச்சாரு. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் ஒரு யுத்தத்தை அனுப்பிச்சு அவனை காலி பண்ண வச்சாரு. அப்பமும் காப்பாத்த வந்தது யாருதான்? பக்கத்தில் சொல்லுங்க, கூடாரவாசி தான் இப்பவும் வருவான். காப்பாற்றுறதுக்கு 318 பேரை கூட்டிக்கிட்டு வந்து சண்டை போட்டு சோதோமில் குடியிருந்தவனாகிய லோத்துவை மறுபடியும் விடுதலை பெற்றவனாக ஆண்டவர் அடி கொடுத்து பார்த்தாரு. லோத்தே, அவனை நேசிக்கிறேன்டா, உன்னை நேசிக்கிறேன், உனக்கு ஒரு அடி கொடுத்து பார்த்தேன், ஆனா மறுபடியும் லோத்து உள்ளே போயிட்டாரு. பக்கத்தில் கொஞ்சம், நீதிமான் தான், ஆனா குடியிருக்கிறது உலகத்துக்குள்ள, வாயில இருக்க லாங்குவேஜும் பிரதர் பிரதர் பிரதர். அவன் எல்லாம் ஊரை சுத்தி வந்து நிக்கிறான். பிரதர் என்ன பிரதர், நீ என்ன பிரதர்? நான் சொல்லியிருப்பேன், வீட்டுக்கு வந்தானுங்கள்ல 2 பேருக்கு நீங்க வீட்டை சுத்தி ஊரே வந்தீங்கன்னா தாங்குவானுங்களாடா? அதாவது கேட்டிருக்கணும்ல, இந்த அக்கிரமம் வேண்டாம். அது மாத்திரம் இல்ல, என்னத்தை ஆஃபர் பண்றாரு நீதிமான்? என்னத்தை ஆஃபர் பண்றாரு? 2 கல்யாணம் கட்டாத பிள்ளைங்க இருக்கிறாங்க தர்றம்பா. சீ லோத்து. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, சீ லோத்து. அவர் எதிர்த்தால இருக்க, எதுக்கு என்னைய சொல்றீங்க? உலகத்தின் பசிக்கு என்னுடைய ப்ராடக்டை கொடுக்கணுமா? உலகத்தின் அசிங்கத்துக்கு நிறைவேற்றுவதற்கு நான் ஒத்து போகணுமா? நீதிமானே, தள்ளாடுகிறாய், தடுமாறுகிறாய். உலகத்தின் அந்த நெருக்கம், உலகத்தினுடைய அந்த பெரிய நெருக்கத்து பிரஷர், உன்னை மேல அழுத்தம் உன்னை வந்து சூழ்ந்து கொள்வதனால உன்னால தாங்க முடியாதபடி விட்டு கொடுத்து விட்டாயோ? Or you give yourself to the pressures of this world? உலகத்தினுடைய உன்னை நெருக்கினதுனால, உலகம் 4 பக்கம் உன்னை இடிச்சதுனால நீ அவங்க லாங்குவேஜ் பேச வந்துட்டாயோ? திருச்சபையின் ஊழியர்களே, திருச்சபையின் அருமையான தலைவர்களே, do you speak that language which the world speaks because of the pressure? 45 வருஷமா நானும் பீகார்ல ஊழியம் செய்றேங்க. 45 வருஷம் ஊழியம் செய்றேன். எந்த மத்திய மந்திரி வந்தாலும், மத்திய அமைச்சர் வந்தாலும் நாங்கள் அவங்கள அங்கே தான் நிறுத்த வைக்கிறோம் வழிய. ஏன்னா அவன் எனக்கு சகோதரன் இல்லை, சக உதரத்தினால் அவன் பிறக்கவில்லை, அவன் சிநேகிதன், அவன் பெரிய மந்திரி தான். ஜெம்ஸில் நாங்கள் கேர்ள்ஸ் ஐடியை துறக்கிறதுக்கு குஷ்வாஹா என்று சொல்லப்படுகிற, குஷ்வாஹா உபேந்திரா என்று சொல்லப்படுகிற சென்ட்ரல் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், இப்பொழுது
பீகாருக்கு அவரை முதலமைச்சராக அறிவிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த மோடி அரசாங்கத்தில் கேபினட் மினிஸ்டர் இருக்கிறவரை கூப்பிட்டோம். ஏன்னா அவர் அப்போ ஹெச்ஆர்டிக்கு உரிமையாளராக இருந்தார். ஆகினால கூப்பிட்டோம். நல்லா கவனிங்க. அவர் வந்தபோது 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்தார். அது நம்ம மந்திரிகளுக்கெல்லாம் வழக்கம். வந்து இறங்கி ஒரு கேட், நான் என் மனைவி தான் பூக்கத்தை கொடுத்தோம். ஏன்னா வீட்டுக்கு விருந்தாளி கூப்பிட்டுருக்கோம். பூக்கத்தை கொடுத்துட்டு நான் சொன்னேன், யூ டோன்ட் கீப் டைம் இஸ்ன்ட் இட், நேரம் கடைபிடிக்கவே தெரியறதில்ல. அவர் தலையை சொல்லிட்டு சொன்னார், எனக்கு சொன்னவங்க தப்பா சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், சரியான செக்ரட்டரி வை. நல்ல கவனிங்க, நான் சொன்னது ஒரு வார்த்தை மாறாமல் சொல்கிறேன். என் மனைவி இருக்கிறா, போய் கேட்டுருங்க. அதுக்கு பிறகு உள்ளே நடத்தி கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு 4 படி ஏறி அவன் ரிப்பனை கட் பண்ணணும். அவர் இறங்கினோடனே, இதுக்கு முன்னால் அங்கே அவர் கார்லேருந்து இறங்கினோடனே கட்சிக்காரெலாம் முன்னால் ஜிந்தாபாத் முர்தாபாத், இந்த ஜிந்தாபாத் போடுறதெல்லாம் நிறுத்திக்க, நீ நிற்கிறது பரிசுத்த மூவி, உன் கோசம்லாம் அங்கே. அவர் எழுந்திரிச்சு, டே எங்கடா நிற்கிறீங்க, பீடம் தெரியாமல் சாமி ஆடுறீங்களாடா. நல்லா கவனிக்க நான் சொல்கிறத. மறுபடியும் 4 படி ஏறி அவர் வந்த உடனே அவனுங்களும் தொண்டர்கள் இல்லையா, தொண்டர்களும் உடனே ஏறிட்டான். அவ்வளோ வரைக்கும் கீழே போடா. உடனே இவரும் போயிட்டார். கொஞ்சம் நீர் வாரம். ஏன் நாங்கள் குரங்காட்டுற மாதிரி மத்திய அமைச்சர்களை ஆட்டுறோம் ஐயா. ஏன்னா நாங்கள் ஒத்து போகிறதுக்கு படிக்கலையா. அவனை சிநேகிதனாக பாராட்டுவோம்யா, சிநேகிதனாக பாராட்டுவோம்யா. சகோதரனை ஏற்றுக்கொள்றதுக்கு என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தின் கீழே வர்றேன்னா அன்னைக்கு தான் என் சகோதரன். நடப்பிக்காக அது சொல்லலையா, நடக்கிறதையா சொல்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தபோது 3 நேரம் மன்னிப்பு கேட்டார். ஏன்னா நான் எடுத்த உடனே சொன்னேன், நான் பீகாருக்கு 1972 ஆண்டில் வந்தபோது 2 காரியம் தான் இங்கே தேவையாக இருந்தது. ஒன்று, பஞ்சுவாலிட்டி கிடையவே கிடையாது, டைமை பற்றி தெரியவே செய்யாது. 2வது, இங்கே வந்து சுத்தம் கிடையாதுன்னு சொன்னேன். அவர் வேலைன்னு சொல்லிட்டார். அவர் சொல்கிறது உண்மை, இன்னும் நான் மாறவே மாட்டேங்கிறோம்ல நாங்கள் அப்படின்னு சொன்னார். நான் பொன்னாடையும் போத்த வேண்டாம், சகோதரர் வந்திருக்கிறாருன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவன் சக உதரணத்துக்குள்ளே வந்தவர் தான், என் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வந்தவர் தான் அவன் விலையேற பெற்றவன். நான் அவனை காட்டிலும் விலையேற பெற்றவன். ஏனென்றால் கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பருணைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பருணைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பக்கத்தில் உங்க கண்ணை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நீங்க விலையேற பெற்றவர்கள். மற்றவன் எந்த பதவியில இருந்தாலும் அவன் விலை போகாதவனே. நம்புறவங்க மாத்திரம் பாடலாமா? விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா,
விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நல்ல கவனிங்க அருமையானவர்கள், நல்ல கவனிங்க. லோத்து நீதிமான், நீதி உள்ள இருதயம். ஆனா உறவு சரியில்லாம போயிடுச்சு, உறவு சரியில்லாம போயிடுச்சு. அதுதான் நெருக்கம் அதிகமாக வருகிறது. தன் சொந்த பிள்ளைகளை, தன் அழகு பிள்ளைகளை, திருமணமான அந்த கன்னிகளை இந்த உலகத்தின் பசிக்கு கையளிக்கிறதற்கு அந்த லோத் வந்து நிற்கிறான். அதை நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு, he was giving a better place, but I want to tell you, no, I can never offer my best to the world. என்னுடைய அருமையானதை எடுத்து நான் உலகத்தின் பசிக்கு நான் காவு வாக்குறவன் அல்ல. உயிர் போகலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் உண்டாக வேண்டும். உலகத்தின் பசிக்கு நான் இரையாகி விடக்கூடாது, என் பிள்ளைகள் இரையாகி விடக்கூடாது, என் பிள்ளைகள் இரையாகி விடக்கூடாது என்பதில் நீ கவனமாய் இல்லாததினால் தான் பின்னதாக அந்த பிள்ளைகள் சாபக்கேடான 2 சந்ததியை உருவாக்கி விட்டார்கள். Because for them they don't know God, they don't know the way, they don't know the word. நல்ல கவனிங்க. அநேக நேரங்களில் உலகத்தின் பசிக்கு நீ உன்னுடைய பெஸ்ட்டை எடுத்து கையளிக்க சபையே சபையே சபையே. நேத்து ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தார், எனக்கு தெரியாது. ஒரு தலைவரை கூப்பிடுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்தாங்கன்னு தைரியமா கொடுத்திருந்தாரு. தலைவர் வாங்க கூட்டத்தில் வந்து என்னையா செய்ய போறான்? பெந்தேகோஸ்தே சபையே, உன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடாதே. நீ தனியானவன், நீ பிரிக்கப்பட்டவன், நீ உயர்த்தப்பட்டவன், நீ விலையேறப்பட்டவன். உன்னுடைய ஆண்டவருடைய இரத்தத்தை காட்டி கொடுத்து விடாதே. Why should I pay to a leader to come and I have to pay? அவன் வந்து கேட்கணும், நானும் வர்றேன், என்னை சேர்த்துங்கய்யா. நீ வந்தா கையில தலை மேல கைய வச்சு நான் ஜோம் பண்ணி தான் அனுப்புவேன். வர்றனவா? பாம்பேக்கு போயிருந்தேன். பாம்பேல நவி பாம்பேன்னு ஒரு இடம் இருக்கு. இங்க பெல்லுன்னு என் கூட ஒரு பிரதர் இருக்கிற, அவர்கிட்ட கேளுங்க. கணேஷ் என்று சொல்கிற ஒரு பெரிய ஆளு. நவி பாம்பேக்குள்ள ஒரு ட்ரக்கு கூட உள்ள வர முடியாது அவருக்கு காசு கொடுக்காம. அவ்வளவு பெரிய குண்டா, காங்கிரஸ் லீடர் தான். கணேஷ் வரணும்னு பயங்கரமா அவங்க ஆளுங்கெல்லாம் பயங்கர பிஸ்தா. அவர் தாதா, உங்க ஊர் பாஷையில் தாதாவை சொல்லணும், தாதா அவர் வர்றானு என்கிட்ட சொன்னாங்க. வந்த உடனே அண்ணே நீங்க மாலை போடணும். நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து என் கூட்டத்தில் நான் காசை செலவழிச்சிட்டு உங்க காசில் கூட்டத்தில் நினைச்சு அவனுக்கு மாலை போடணும். நம்ம என்ன பைபிள் கொடுக்குறேன், அது செய்யுங்க, அது செய்யுங்க, நாங்க மாலை போட்டுக்கிறோம். அதனால நான் மாலெல்லாம் போடல. வந்தாரு, வந்த உடனே இந்த தேவ மனிதன் கையில் நீ பைபால் அங்கே போறேன்னு அவனுக்கு சொன்ன உடனே அவன் கிடு 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 கிடுன்னு ஆடி நிற்கிறான். அவன் தலையில் கை வச்சு, நீ ரசிக்கப்பட்டால் ஒழிய நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன், நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி நான் அவனுக்கு ஜெபம் பண்ணி இதை காட்டுறதுக்கு அந்த பைபிள் கொடுத்தோடனே அவன் சொன்னா, சாமி தரிசனம் பாதி கிடச்சிச்சு, மீதி மேலே போனால் கிடைக்கும். இங்கே இருக்கிறார் அவர். பெல்ல கேட்டுக்கு பாருங்க ஐயா, பாம்பேக்கு போனாலே இவ்வளவு தாதாவுக்கு நான் பாடம் கொடுக்குறேன்னா, நீ மெட்ராஸில் இருக்கிறவனே வாழை சுருட்டிட்டு உள்ள வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு கூட்டத்துக்கு எதுக்கு பார்க்க கூப்பிடணும்? Why sir, why? லோத்துவே, நீ சோதோமுக்குள்ள போனது எனக்கு கவலை இல்லை. நீ லோத்து சோதோம்ல நீ குடியிருந்தது கவலை இல்லை. ஆண்டவரும் கூட்ட கலைச்சாரு, ஆனால் நீ சோதோமுக்குள்ள போன. ஆனா சோதோமுடைய சுபாவம் வந்துட்ட, சோதோமுடைய சுபாவம் வந்து விட்டது. உலகம் தான் சொல்லும், உலகத்தின் பசிக்கு என் பிள்ளைனாலும் சரி, என் பெஸ்ட்னாலும் தரேன் 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 தரேன். எனக்கு ஒரு தம்பியை தெரியும், சென்னையில் தான் இருக்கிறார். லைவ் பார்த்துக்கிட்டு இருப்பார். அண்ணன் அங்கிள் என்னை பற்றி பேசுறாரான்னுட்டு. நல்லா கவனிங்க. அவர் ஐடியில் வேலை பார்க்க பார்த்தார், ஓஎம்ஆர்ல. அவங்க அம்மாவுக்கு வச்சிருந்த வீட்டையும் வித்து, காரையும் வித்து, எல்லாத்தையும் வித்து, லோனை போட்டு 1.25 மாசத்துல 34 லட்சம் உறிஞ்சிச்சா. பக்கத்தில் சொல்லுங்க, உலகம் உறிஞ்சிரும், உலகம் உறிஞ்சிரும். நீ பெஸ்ட்டை கொடுக்கறது வரைக்கும் உரியும், அதனால அது பின்னால போயிடாதப்பா. ஆனால் என் ஆண்டவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
அனுப்பப்பட்ட தூதர்கள் அழிக்கத்தான் அனுப்பப்பட்டார்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம், அழிக்கத்தான் அனுப்பப்பட்டார்கள். அவள் என்ன சொல்கிறாள் பாருங்கள், 13வது வசனம், ஆதியாகமம் 13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். அதுக்கு தான் எங்களை அனுப்பினாரு. அதுக்கு தான் அனுப்பினாரு. We come to destroy, but on seeing your feebleness, on seeing your weakness, I am seeing you as a very weak believer. அதனால கையை நீட்டி உள்ள வந்து, Amen. Hallelujah. உள்ள வந்துரு லோத்து, உள்ள வந்துரு, நாங்க பார்த்துக்கிறோம். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல கவனிங்க, எனக்கு ஒரு கர்த்தர் உண்டு. Amen. எனக்கு ஒரு கர்த்தர் உண்டு. என் பலவீனத்தை பாராதபடிக்கு, என் பலவீனத்தை பாராதபடிக்கு என் மேல் இரக்கம் செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நான் பலவீனம்தான், என்னால் தாக்கு பிடிக்கவில்லை, என்னால் இந்த பிரஷருக்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆனால் என் மேல தயவுக்குள்ள ஒரு ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி, தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி, தன்னுடைய பணிவிடைக்காரர்களை அனுப்பி உன்னை இழுத்து உள்ளே வைத்து கதவை பூட்டி சொல்கிறார், சினம் கடந்து போக மட்டும் உள்ளே இரு. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவாள் கிருபையாலே. சொல்லுவோம், காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவாள் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவருடைய தயவை கொஞ்சம் பாருங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 12வது வசனம் வாசிக்கலாம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, குமாரராவது, குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. Oh my God. இவங்க ஆண்டவர்ல 18வது அதிகாரத்துல கர்த்தர் இருந்தார். 2 தேவதூதர்கள் வந்தார்கள். சோதோமை அழிக்க 2 தேவதூதர்களை அனுப்பிதான், கர்த்தர் வரவில்லை. தேவதூதர்களுக்கு எல்லாம் தெரியாது. ஹலோ, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். இவன் லோத்துவுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்கிறது, கர்த்தருக்கு தெரியும். தேவதூதன் சொல்றான், வெளியே எங்கேயாவது மகளை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கியா? பக்கத்தில் சொல்லுங்க, தேவதூதனே இறங்கினாலும் அவனும் அறவெட்டு தான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், தேவதூதன் வந்த எல்லாம் தெரிஞ்சிடும். அவன் என்ன சொல்ற மாதிரி மறுபடியும் வாசிங்க வசலி. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்? மருமகன். சரி, 2 பேருக்கும் நிச்சயதாமெல்லாம் பண்ணி இருந்தாரு. அதனால மருமகன் சொல்றான். சரி, உன் குமாரராவது. கள்ள பெண்டாட்டி வச்சிருந்தியா? அதானே கேட்குறான். வீட்டுக்கு வந்துட்டு நீ 2 குமாரத்தை தான் இருக்கிறான்னு கூட உனக்கு தெரியலப்பா. உனக்கு குமாரர் இருக்கிறாங்களா வெளியே? அதாவது சின்ன வீடு வச்சிருக்கியா? அங்க உனக்கு பிறந்த பிள்ளை இருக்குதா? அடுத்தால உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால். இது சரி, உனக்குரிய யாராவது கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா போய் சொல்லுப்பா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு இது விளங்கல. குமாரராவது மறுபடியும் பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க. ஏன்னா ஏஞ்சல் பார்த்து ஏஞ்சல் பின்னாலே போயிட்டீங்க. கையை நல்லா குலுப்பி சொல்லுங்க, நல்லா குலுக்கி சொல்லுங்க. ஏஞ்சல்னாலும் அவனும் அறவட்டு தான், அவனுக்கு முழுசும் தெரியாது. என் கர்த்தர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் அறிகிறவர். நம்புற மாத்திரம் பின்னால இருக்கவங்க கையை நான் பார்க்க முடியல. ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும், ஏஞ்சலுக்கு எல்லாம் தெரியாது. ஏஞ்சல் என்ன செய்ய சொல்லுவான் தெரியுமா? நான் சின்ன வீடு வச்சிருந்தாலும் அவனுக்கு ஓகே சார், ஓகே சார். கவனிக்கிறீங்களா வார்த்தைகளை? அப்படி இருந்தா கூட நல்லா கவனிங்க. அப்படியே நீ கொஞ்சம் தவறான உறவு வச்சிருந்தா கூட
அவர்களையும் நான் காக்க விரும்புகிறேன் என்று சொல்கிற இரக்கமுள்ள நல்ல ஆண்டு. ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் கவனித்து பார்க்கிறாயா? ஐயா, அம்மா, நான் அநேக நேரங்களில் இந்த வேதத்தை படிக்கும் போதெல்லாம் ஓ என்று அழுகிறேன். என் ஆண்டவர் என்னை சிநேகித்திருக்கிறீங்க, என்னில் என்ன நன்மையை கண்டார் என்று அடிக்கடி கேள்வி கேட்கிறவன் நான். ஆண்டவர் என்னை ரட்சிப்பதற்கும், என்னை நேசிப்பதற்கும், என்னை தூக்கி மகிழ்வதற்கும், என்னை மார்பிலே சுமப்பதற்கும் என்னில் என்ன நன்மை கண்டார் என்று அழுகிறவன் நான். ஆனால் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட பகுதிகளை பார்க்கும் போது அவர்களை கூட காப்பாற்ற வேண்டும். வழுக்கி விழுந்த வாழ்க்கையிலே பிறந்தவர்களையும் காக்க நினைக்கிற நல்ல ஆண்டவர், தவறான வழிகளில் பிறந்தவர்களை கூட அள்ளி அணைப்பதற்கு ஏங்குகிற ஒரு ஆண்டவர். நாங்கள் 972 வேசிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை ஆதரித்து வருகிறோம். கவனியுங்கள், 972 children are under our care. Those who are born to the prostitutes, அவர்களை நாங்கள் பராமரிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொஞ்சம் கிருபை தந்திருக்கிறார். சிலரை வைத்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் வழிகளை உண்டாக்கினார். அப்படி இருக்கும்போது 8 வயது பிள்ளைகளை தாண்டி அவர்களை பாதுகாக்க வேண்டியது. அவர்களை நாங்கள் சாயங்காலமாக அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பி விடுவது வழக்கம். பகலில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், ஆகாரம் கொடுக்கிறோம், உடைகளை கொடுக்கிறோம், கல்வியை கொடுக்கிறோம், ஆண்டவரை காண்பித்து கொடுக்கிறோம். ராத்திரி வேளையில் இந்த பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறது வழக்கம். ஏனென்றால் அவர்களை வைத்துதான் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும் என்பதற்காக நாங்கள் அந்த காரியத்தை செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஒரு நாள் கர்வந்தியா என்கிற இடத்திற்கு போயிருந்த போது அங்கே இருக்கிற சின்ன தம்பிமார் 11 வயது 12 வயது தம்பிமார் வந்து என் கையை பிடிச்சுக்கிட்ட கெட்டி அழுதாங்க. அங்கிள், வீட்டுக்கு நாங்கள் போக வேண்டாம், வீட்டில் ரொம்ப அசிங்கம் நடக்குது, எங்க அம்மா மாதிரி எங்களையும் உபயோகப்படுத்த சொல்றாங்க, ஹோமோசெக்சுவலுக்கு நிச்சலர் வராங்க, அவங்க கிட்ட எங்களை தப்பா நடத்த சொல்றாங்க. என் கையை பிடிச்சு அழுதார்கள். கவனியுங்கள், அதே நிலைமை எங்களுடைய அந்த ப்ராஜெக்டை பார்த்து இருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த இடத்துல கெஞ்சினாங்க. 8 வயசு தான் அவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. 8 year 9 year girls அவங்க மறுபடியும் இப்படிப்பட்ட ஆட்களோடு தொடர்பு கொள்ள வைக்கிறார்கள். Because they get good money in child prostitution. குழந்தை விபச்சாரிகளுக்கு ஏராளமான காசு. காப்பாத்துங்கன்னு என்று சொன்னதுனால கர்த்தரை நோக்கி பார்த்தோம். கர்த்தர் எங்களுக்கு சேஃப் ஹவுஸ் என்கிற ஒரு பினாமினாவை உண்டாக்கும்படியாக செய்தார். பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கும் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கும் சில காரியங்களை நாங்கள் உண்டாக்கினோம். அதில் அனுப்புவதற்கு அந்த விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் சம்மதிக்கவில்லை. கூப்பிடுறீங்க, சாப்பாடு போடுறீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க, வீட்டுக்கு அனுப்பிடுறீங்க. ஆனால் இப்படி நாங்கள் விட மாட்டோம். ஆனாலும் கூட முதல்ல ஒரு சாம்பிள் எடுத்து பார்க்கலாம் என்று 12 பிள்ளைகளை நாங்கள் அங்கே கொண்டு வந்து வைத்தோம். முதலாவது பெண் பிள்ளைகளை. ஆண் பிள்ளைகள் 12 பேர், பெண் பிள்ளைகள் 12 பேர் என்று இந்த வயதில் 8, 9 வயது 10 வயது பிள்ளைகளை எடுத்து கொண்டு வந்து வைத்தோம். நல்ல சாப்பாடு கொடுத்தோம், நல்ல வீட்டிலே குடியிருக்க பண்ணினோம், நல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்க வைத்தோம், நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தோம். அன்பு காட்டுவதற்கு 4 பிள்ளைகளுக்கு 3 பேரை காவலுக்காக அல்ல, அன்பு செலுத்துவதற்காக வைத்தோம். Listen, my missionaries die every day with these children. ஏனென்றால் 3 வயதிலிருந்து ஒவ்வொரு நாளும் கெட்ட படங்களை பார்த்தவர்கள், அவருடைய மனதெல்லாம் கெட்ட காரியங்களினால் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய் வேறொருவனோடு படுத்துறங்குவதை கண்டவர்கள், அவர்களோடு கூட பேசி மகிழ்ந்தவர்களை ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்துவதற்கு அந்த 10 பிள்ளைகளிலே 2 பிள்ளைகள் அழுகை நிறுத்தவே இல்லை. நான் வெளியே ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியத்தில் வந்தவுடனே என் மனைவி சொன்னால் 2 பிள்ளைகள் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, ரொம்ப அழுகிறாங்க, டாடி ஏதாவது செய்யுங்க, நீங்க தான் பேசுங்கன்னு சொன்னார். நான் பேசி பார்த்து விட்டேன். அவர்கள் ஒன்று அடங்க மாட்டே அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது நான் அவர்களை கவனிப்பவர்களை கூப்பிட்டேன். அண்ணன், எங்களால் முடியல, இதுக்கு மேல எங்களுக்கு அன்பு செலுத்த முடியல. ஏனென்றால் அவள் கத்தி எடுத்து தன்னை வெட்டி கொள்ள போகிறாள், தற்கொலை பண்ணிக்கொள்வேன் சொல்வா. எங்களுக்கு பயமா இருக்கு, ராத்திரி தூங்க முடியல, பகலெல்லாம் நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று அழுததினால நான் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அனுப்பினேன். அந்த 2 பிள்ளைகளும் அவர்களை பார்க்கிற 3 வார்டன் அல்லது காவலாளர்களை வைத்து நான் அவரிடத்தில் பேசும்போது நான் கேட்டேன், நல்ல சாப்பாடு இருக்கிறதா? நல்ல சாப்பாடு இருக்கிறது. நல்ல அன்பு கிடைக்கிறதா? நல்ல அன்பு கிடைக்குது.
நல்ல சட்டை கிடைக்குதா, நல்ல சட்டை கிடைக்குது, நல்ல ஸ்கூல்ல எல்லாம் நல்லா இருக்குது அங்கிள். ஆனா வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 8 வயது 9 வயது பிள்ளைகளுக்கு போதை மருந்தை கொடுத்து கொடுத்து 4 பேர் அவர்களை அனுபவிப்பதற்கு இந்த பிள்ளைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பாவி தாய்மார்கள். இருதயமே உடையும் மாறி இருந்தது. ஆண்டவரே, இந்த ட்ரக்கை கொடுத்து இந்த காரியத்தை கொடுத்து இவங்க இப்படி கெடுத்துட்டாங்களே, இந்த பிள்ளைங்களால இருக்க முடியலையே. இந்த பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களையும், ஏன்னா 2 பேர் அழுதான் மற்றவங்கள அழுவாங்க. அது இஸ்ரவேலே அப்படித்தான் அழுவும். ஒரு 10 பேர் அழுதான்னா எல்லாரும் சேர்ந்து அழுவான். அழுகிறதுக்கு தான் நமக்கு ஆளுங்களுக்கு கேட்க வேண்டாம், அதனால பிள்ளைங்களும் அழுகும். அப்படி வேதனையோடு அந்த வாரத்திலே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இனி என்ன செய்வது, இனி என்ன செய்வது ஆண்டவரே, இனி என்ன செய்வது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். சனிக்கிழமை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஜெபித்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் மனைவி சொன்னாள், அந்த ஒரு பிள்ளை அங்கே சேஃப் ஹவுஸில் இருக்க ஒரு பிள்ளை உங்களை பார்க்கணும்னு சொல்கிறா. நான் உடனே அந்த பிள்ளைய கொண்டு வாமா, ஏன்னா 9:30 மணி. நான் சொன்னேன், ராத்திரி வேளையில் கொண்டு வராங்களே, எதுக்கு இந்த பிள்ளைங்க ராத்திரி நீ பார்க்கணும்னு சொல்லுது. இல்லை டாடி, அவங்க நாளைக்கு சர்ச்சில் டெஸ்டிமனி சொல்லணுமா அந்த பிள்ளை. இப்போ நான் கேட்டேன், என்ன டெஸ்டிமனி சொல்லுவாங்க, நானே கேட்குறேன்னு சொல்லிட்டு என் ரூமில் நான் கூப்பிட்டு, அவளோட இன்னொரு சிநேகிதி வந்திருந்தா, அவளை பார்க்குற ஒரு வார்டன் வந்திருந்தாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறா. நான் கேட்டேன், என்னம்மா, ஏன்னா எங்கள் சபையில் சாட்சி சொல்லணும்னாலும் என்கிட்ட சொல்லணும், அப்போ தான் சாட்சி சொல்ல விடுவேன். ஏன்னா சில சாட்சி சொல்கிறேன்னு பிரசங்கம் பண்ணுவான், சில சாட்சி சொல்கிறேன்னு மற்றவங்க மேலே கல்லறிவான், சிலர் சாட்சி சொல்கிறேன் இதான் பாஸ்டர் அடிக்கிறதுக்கு சான்ஸ்ன்னு சொல்லி கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்முடைய அது முடியாது. ஆகையினால நான் என்கிட்ட சொல்லாமல் சாட்சி சொல்கிறது என் சபையில் அனுமதிக்கிறது இல்லை. அதனால் அந்த பிள்ளைங்களை என்னம்மா சொல்ல வந்தேன், அந்த பிள்ளை அழுகிறா, ஓன்னு அழுகிறா. அங்கிள் நான் போன வாரம் வீட்டுக்கு போனல. ஆமாம், உனக்கு நீ ஒரு வாரத்துக்கு லீவ் கேட்ட, உங்களை அனுப்பணும். வீட்டுக்கு போனல, வீட்டுக்கு போகும்போது என் தம்பி சின்ன தம்பி அவன் செத்து போயிட்டான், 4 மாசம் செத்து போயிட்டான். நான் கேட்டேன், என்னம்மா தம்பி செத்துட்டானா? ஆமாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சா. தம்பி செத்து போனான்னு சிரிக்கிறியடா, என்னத்துக்கு சிரிக்கிற? அவ சொன்னா, அங்கிள் நான் இப்ப முக்கியமானது ஒண்ணு சொல்ல போறேன், என்ன தெரியுமா? 6 மணி நேரம் செத்து கிடந்தா என் தம்பி. எங்க அம்மாவோ அழுதாங்க, பப்பா பேர் தெரியாதான் அழுதாங்க. 4 மாச குழந்தையா செத்து கிடந்த, நல்ல குறுகுறுன்னு இருந்தான், குழு குழுன்னு இருந்தான். நான் ஒண்ணு செஞ்சேன், நான் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தேன்ல, அங்கிருந்து நான் வந்தேன். நான் ஓடி போய் 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தேன். நாங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளை மேல கை வச்சு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு உயிர் உண்டாவதுன்னு சொன்னோம். அந்த பிள்ளை உயிரோட வந்துட்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தினான். என் நெஞ்சம் எப்படி குளிர்ந்திருக்குன்னு பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால அழுதேன், ஒரு வாரத்துக்கு முன்னால கண்ணீர் விட்டு ஆண்டவரை இவங்களை காப்பாத்துறது எப்படின்னுட்டு. ஆனா இயேசு வந்து விட்டா எல்லாம் நடக்குங்கிறது அந்த பிள்ளை காட்டி கொடுத்தது போது நான் ஆனந்த சத்தமிட்டேன். இவர்கள் ரட்சிக்க பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி, இவங்க ரட்சிக்கப்பட வேண்டாமா, இவங்க ரட்சிக்கப்பட வேண்டாமா, இவங்க ரட்சிக்கப்பட வேண்டாமா? அப்பா பேர் தெரியாது, யாருக்கு பிறந்தாங்கன்னு தெரியாதுதான், அசுத்தத்தில் பிறந்தவங்க தான், யாரோ காசு கொடுத்து அந்த பெண்ணோட படுத்திருந்தனால பிறந்த பிள்ளைங்க தான். ஆனா என் ஆண்டவருடைய இருதயத்தை கொஞ்சம் பார்ப்பாயா, என் ஆண்டவருடைய இதயத்தை பார்ப்பாயா? அழிக்க வந்தவர்கள் தானா, நல்ல அழிக்க மாட்டோம், அவர்களை அரவணைத்து இழுக்க விரும்புகிறோம். லோத்துவே, நீ வீக் பிலீவர் தான்ப்பா, நீ பிரஷருக்கு விட்டு கொடுக்கிறோம் தான்ப்பா, நீ வீக், ரொம்ப வீக். நீ உன்னுடைய தூக்கி உலகத்துக்கு கொடுத்துருவ, உலகத்தோட அடையாளம் காட்டிடுவ. ஆனாலும் கல்லும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். கல்லும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். சிக்கின்ற சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே
கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. உன்னை காக்கும்படி உள்ளே இழுத்த ஆண்டவர், உன்னை எதிரினுடைய கைப்பிடியிலிருந்து உன்னை கசக்கி விடுபடாது என்று உள்ளே பிடித்து காப்பாற்றினவர் உன் கையை பிடிச்சு கேட்கிறாரு, போ போ, ராத்திரி வேலை தான், போ லோத்துவே, ராத்திரி தான், போ போ போ. வெளியே ஆபத்தை நான் மாற்றிட்டேன்பா. வெளியே சூழ்ந்து கொண்டிருவங்களாம் கண்ணு தெரியாம போயிட்டாங்கப்பா, வண்ணு தெரியாம போயிட்டாங்க, வழி உண்டாயிற்று. The way is clear, the way is clear, way is clear. Know my heart, go back. இன்றைக்கு நீங்க எவ்வளவு ஏழ்மையான பலவீனமான ஒரு நீதிமானா இருந்தாலும் கர்த்தர் உன் பையை பிடிச்சு கேட்கிறாரு, கையை பிடிச்சு கேட்கிறாரு. ஊருக்குள்ள தவறான உறவுல பிறந்திருந்தா கூட நான் ரட்சிக்க விரும்புறேன்ப்பா, அவங்களையும் ரட்சிக்க விரும்புகிறேன்ப்பா, உனக்கு தெரிஞ்சவங்களை ரட்சிக்க விரும்புகிறோம்ப்பா. உன்னையை தான் உபயோகப்படுத்தணும், நாங்கள் போக மாட்டோம், நீ தான் போகணும்ப்பா. லோத்துவே போ. நாளைக்கு வெளியே போ என்பதை குறித்து பேச போகிறேன். அதற்கு முன்னதாக ஐயா, எங்களுக்கு புரிந்து விட்டது, உலகத்தின் ப்ரெஷரில் விட்டு கொடுத்து நாங்களும் உலகத்தின் பாஷையை பேசுகிறவங்களா மாறிட்டோம். உலகத்தின் காரியத்தின்படி உலகத்துக்கு எதையும் கொடுக்க ஆயத்தமாயிட்டோம். அப்படி இல்லை, எங்கள் ஆண்டவுடைய இருதயத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக புறப்பட்டு போக விரும்புகிறோன்னு சொல்கிறேன். ஒரு பெரும் கூட்டத்தை தேடி தேவைன்னு வந்திருக்கிறார். 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று 2 கரங்களை வைத்தி நான் சொல்லிக் கொடுத்த அந்த பாடலுடைய கடைசி கவியை, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். 2 கரங்களை உயர்த்தி நான் தனியாக அழைப்பு கொடுக்க போல, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ள ஒண்ணு எண்ணுங்க சுவாமி. 2 கரங்கள் நல்லா உயர்த்தி ஆண்டவர் பார்க்கட்டும். நான் அவைலபிள்னு சொல்லுங்க. ஒரு பெரிய கூட்டம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, அப்பதான் எனக்கு இந்த மண்ணின் வாழ்வு எனக்கு குப்பையா தெரியும் சுவாமி. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா. மறுபடியும் சொல்லலாமா? விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைத்தீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ள. எல்லாரும் சொல்லுவோம், விண்ணின் வார்த்தைக்கு